வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு லவ் இமேஜோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் வரும். ஸோ நீங்கள் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இமேஜ் உங்களுக்கு தெரியும் பார்டராக. ஸோ அது அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரீனை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு இமேஜை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கம் இருக்க ஃப்ரேமில் வந்து அது டச் ஆகுது அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அதை அந்த ஒயிட் பார்டர் வரையும் மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து ஸோ அந்த இமேஜை இந்த பக்கம் இருக்க இமேஜ்லேயே இல்லை இந்த கடைசிலேயே நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ரைட் சைடு ரீப்ளஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக வந்துட்டு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே செட் ஆகணும். ஸோ அதை தாண்டி பக்கம் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் மட்டும் தெரிகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 3 இமேஜஸ்லையுமே கரெக்டாக அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5 ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ அந்த ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ லைட்டாக அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு கீழே உங்களோட இமேஜ் மேலே இந்த மாதிரி ஷேடோ வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் அளவு இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு மேஜிக் ரிமூவர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ உங்களோட இமேஜோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேணும் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் தெரியலனாலே பரவாயில்ல. ஸோ ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணியே செட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கீழே செட் பண்ணுறதுனாலும் அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேடோவுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு போயிடும். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோ இமேஜ் ரொம்ப தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி கம்மி பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் எந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கல, அதனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன லிரிக்ஸ் சாங் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து இப்போ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்தோன்னே அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணல, ஏதாவது டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது பர்த்டேனா அதை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எமோஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எமோஜி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு எமோஜிஸாக நீங்கள் 5 இமேஜ் இருக்குன்னா பேக்ரவுண்டில் அதுக்கு மேலே ஒவ்வொரு இமேஜஸாக கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எமோஜிஸை வந்து மேலே ஒவ்வொரு இமேஜுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அதில் வால்யூம் இருக்கும். அந்த வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வீடியோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்க கலர்ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்டில் இமேஜ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும். ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு இமேஜ் கலர்ஃபுல்லாகவும் லிரிக்ஸோடு உங்களுக்கு வீடியோ நல்லாவே ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல லிரிக்ஸ் அங்கே ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.